ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என் ஒய்ஃப் கிச்சன். இன்றைக்கி ஜீரக சாம்பார் செய்யலாம் வாங்க. தேவையான பொருட்கள் ரெடியாக இருக்குது. என் ஒய்ஃபு தான் செய்துட்ருக்குறாங்க. ஒரு ஜீரகம் ஒரு 2 டீஸ்பூன் எடுத்து வானொலியில் இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்துட்ட பிறகு இதை என்ன பண்ணணும், குக்கரில் சேர்த்துடுங்க. அதுக்கப்புறம் 1 கப்பு துவரம்பருப்பு சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணீர் சேர்த்துடுங்க. இப்போ நறுக்கி வச்சுருக்கிற நம்ம வெங்காயத்தையும் இந்த பருப்பு ஜீரகத்தோடு சேர்த்துட்டு தக்காளியும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்ட பிறகு 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூளுக்கு 2 டீஸ்பூன் தனியாத்தூள் போடலாம். கூடவே மஞ்சள் தூள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துடுங்க. புளி கொஞ்சம் போட்டுட்டு மறுபடியும் தேவையான அளவு தண்ணீர், உப்பு சேர்த்து இப்போ குக்கர் மேல் மூடி போட்டு என்ன பண்ணோம், விசில் வெயிட்டை போட்டுட்டு ஒரு 4 விசில் வரட்டுன்ட்டு நல்லா வேக விடுங்க. இப்போ சூப்பராக வந்து தக்காளி, வெங்காயம், பருப்பு எல்லாம் வந்து நல்லா வந்து போயிருக்கு. இது நல்லா மசிச்சிடலாம். மசிச்சிட்ட பிறகு மறுபடியும் கொஞ்சம் தண்ணி தேவையான நம்ம சேர்த்துட்ட பிறகு இப்போ தாளிக்கிறதுக்கு ஒரு தாளிப்பு கரண்டியில் ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெயை சேர்த்துடுங்க. அதில் வந்து கடுகு, ஜீரகம், உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன், வெந்தயம் வந்து 1 டீஸ்பூன், பெருங்காயத்தூள் போட்டுட்டு கறிவேப்பிலை, ஒரு வரமிளகாய் கூடவே சேர்த்துடுங்க. சேர்த்துட்டு இந்த தாளிப்பு என்ன பண்ணணும், இந்த ரெடியாக இருக்கிற சாம்பாரில் இந்த மாதிரி சேர்த்துடுங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா சாம்பாரை கொதிக்க விட்டுட்டோம்னா ஜீரக சாம்பார் சூப்பராக ரெடி ஆகிடும். நல்ல ஹெல்த்தியான சாம்பார். இந்த வாரத்துக்கு ஒரு நாள் செய்து சாதத்தில் சேர்த்து சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அப்படியே நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை அழுத்திடுங்க. அப்போ தான் நம்ம வீடியோட நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.